நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். என்ன லக்ஷ்மி, நிம்மதி கிடைச்சிருச்சா? கொஞ்சம் கிடைச்சிருக்கு, இன்னும் முழுசா கிடைக்கணும். என்னக்கா சிரிக்கிறீங்க? ஒன்னும் இல்லம்மா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பாதி பணம் கிடைச்சிருச்சா என்ன? இல்லக்கா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட டைம் கிடைச்சிருக்கு, அதான் கொஞ்சம் சமாதானம் வந்திருக்குன்னு சொன்னேன். இன்னைக்கு நிம்மதியை தேடி அலைகிற பிள்ளைக இதில் நிம்மதி கிடச்சிருமா, அதில் நிம்மதி கிடச்சிருமா அப்படின்னு பணத்தை தேடுறாங்க, ஆத்தியை தேடுறாங்க, பட்டத்தை தேடுறாங்க, உயர்வை தேடுறாங்க. நீங்களும் கூட அப்படி தானே? எல்லாருக்குமே அதுதான் ஆசை, நம்ம எப்படியாவது ஆசீர்வாதமாக நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழணும். அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பாரம், இந்த மாதிரி நெருக்கம்? இப்போது உங்களை புரிந்து கொண்ட, உங்களை விளங்கி கொண்ட, உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் வந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, என் மகனே, என் மகளே, வருத்தப்பட்ட பாரம் சுமந்து கொண்டிருக்கிறல்ல, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏதோ வேலைக்கு போகிறேன், ஏதோ குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறேன், ஏதோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் ஒரு முழுமையான நிம்மதி, ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அருமையானுள்ளே, ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க முடியும். இனிமையான இனிய இல்லறம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் அப்படின்ற நோக்கத்தோட கர்த்தர் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுக்கு கொடுத்த இந்த திட்டம் தான் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக குடும்பங்கள் கட்டப்பட ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்து வருகிறாரு. நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க, அதுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க. இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோடு இணைஞ்சு தேவனை துதிச்சு பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை பாடி துதிக்க நீங்கள் ஆயத்தத்தோடு காத்திருக்கிறீங்க. நம்ம சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு நிகரானவர் யார் என்று. வேதத்தில் ஆண்டவருக்கு நிகராக எந்த ஒரு தெய்வம் கிடையாது, அவருக்கு நிகரானவர் அவர் மாத்திருந்தான். இந்த வேளையில கூட பரிசுத்தத்தில் அவர் மகத்துவம் உள்ள தேவன். ஆண்டவரை சேர்ந்து துதிக்கலாமா? அவரே அவருக்கு நிகரான தேவன். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல யாரும் இல்லைன்னு சொல்லி நீங்க வீடுகளில் இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி, நீர் ஒருவரை உன்னதர், நீர் ஒருவரை பரிசுத்தர், நீர் ஒருவரை ஆராதனைக்குரியவர்னு சொல்லி ஆண்டவரை பாடி துதிக்கலாமா? அவர் ஒருவர் தான் ஆராதனைக்குரியவர். சேர்ந்து ஆண்டவரை துதிக்கலாம். கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை பார்த்து, ஆமென், நீர் ஒருவர் தான் உன்னதர்னு சொல்லி. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவர். சந்தோஷத்தோட ஆண்டவரை பார்த்து, அவர் ஒருவர் தான் உன்னதர், அவர் ஆராதனைக்குரியவர். நீ ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவன். சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து இருக்கிற இடங்கள்ல கரங்களை தட்டி ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே. போற்றப்படத்தக்கவர் நீரே, புகழப்படத்தக்கவர் நீரே.
ஒருவரே உன்னதர். சந்தோஷத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இயேசுப்பா நீர் ஒருவரே உன்னதர். ஆமென். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஒரு விஷயம், ஒருவரே நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஆமென். ஆராதனைக்குரியவர். அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர், செயல்களில் மகத்துவமுள்ள தேவன், யோசனையில் பெரியவர், அவரை போல் அவருக்கு நிகரான தெய்வம் யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட தேவாதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் அவர் தகப்பனாய் இருக்கிறார்ல. சந்தோஷத்தோடு நீங்க ஆராதிக்கிற இயேசு உங்கள் தகப்பன் தான் இந்த நேரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை சேர்ந்து உயர்த்துவோம். ஆமென். சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சேனைகளின் கர்த்தரும் நீரே, செயல்களில் வல்லவர் நீரே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற தெய்வமே. சாத்தானை தோற்கடித்தவரே, சாவை வென்ற சாத்தானை காலின் கீழே நசுக்கினவர். ஆமென். நீ ஒருவரே, நீர் ஒருவரே உன்னதர். சந்தோஷத்தோடு சாத்தானின் தலையை சிலுவையில நசுக்கின இயேசு அவர் ஆராதனைக்கு உரியவர்னு சொல்லி உயர்த்த 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 உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள், உங்கள் போராட்டங்கள் எல்லாமே எல்லாம் இந்த வேலை நீங்க துதிக்கிற நேரத்திலேயே அவரை உயர்த்த 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 உங்க பிரச்சனைகள் மாறி போகிறது. உங்க பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் போகிறது. விசுவாசத்தோடு ஒருவரே உன்னதர்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்தலாமா? ஆமென். ஒருவரே ஆராதனைக்குரிய யாருண்டு, யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல. யாருண்டு உமக்கு நிகராய், உம்மை போல் யாரும் இல்ல. நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஆராதனைக்குரியவர். நீர் ஒருவரே உன்னதர், ஒருவரே பரிசுத்தர், ஒருவரே ஒரு விஷயம், ஒருவரே நீர் ஒருவரே உன்னடி கரங்களை உயர்த்தி இயேசுப்பாவை பார்த்து நீ ஒருவர் தான் உன்னதர்னு சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோமா? ஆமென் அப்பா. ஆமென். ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே ஆராதனைக்குரியவர். ஆமென் அப்பா. அப்படி கண்களை மூடி இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் நமக்கு தகப்பனா இருக்கிறார். நம்ம அவரை பிள்ளைகளாக அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரே, இவ்வளோ பெரிய பாக்கியம் இது ஆண்டவர். பார்த்தப்பா நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவன், போற்றப்படத்தக்கவர், ஆராதனைக்கு உரியவர், நீர் மாத்திரம் எனக்கு போதும். கர்த்தருடைய வார்த்தையில் எத்தனையோ வேலைகளை நம்முடைய அந்த வார்த்தை மூலமாக தேர்ச்சி இருக்கிறாரே. என் பலனாகிய கர்த்தர்னு சொல்லி தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், என் அடைக்கலமாகிய என் பலனாகிய கர்த்தர் இயேசு ஒருவர் தான். அந்த ஆண்டவரை பார்த்து இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை விசாரிக்கிறாரே. இன்னைக்கு உங்களை விசாரித்து கொண்டிருக்கிறாரே. உங்க பாரங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரே. இந்த ஆண்டவரை பார்த்தாப்பா நீர் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்றீங்க. 100க்கு 100 அவரை நம்பி இருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த வேளை ஆண்டவர் பார்த்தாப்பா நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவர். இந்த மாயையான உலகத்துல, நிலையில்லாத உலகத்துல உங்க அன்பு மாத்திரம் போதும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கண்களை மூடி அவரை பார்த்து கேட்குறீங்களா? இயேசுவே நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. மாயையான உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில். இந்த மாயான உலகத்தை நீங்க மாத்திரம் போதும்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தை பிடித்து கொண்டு அமேனப்பா. மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு. இயேசுப்பா மாத்திர போது அவர் நம்ம கூட இருந்தாருங்கன்னா வாழ்க்கை பிரகாசமா இருக்குமே. ஆமென். யாருண்டு எனக்கு, அரணும்
பார்த்து அரணும் என் கோட்டையும் நீங்க மாத்திரம்தான் அப்பா. கோட்டையும் துருகமும் நீ மாத்திரம் எனக்கு, துருகமும் கேடகமும் நீ மாத்திரம் எனக்கு, கேடகமும் கண்மலையும் நீ மாத்திரம் எனக்கு, துருகமும் கேடகமும் நீ சப்பா பார்த்து நீங்க தான் எனக்கு கேடகம்னு சொல்லி, கேடகமும் கண்மலையும் நீ மாத்திரம் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு, நீர் மைசப்பா மாத்திரம் போதும்னு வைராக்கியத்தோட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. அமேனப்பா, அந்த உலகத்துல நீங்க மாத்திரம் தான் எங்களுக்கு எல்லாமே. இந்த நிலையில்லாத உலகத்தில் அப்பா நீங்க மாத்திரம் தான் எங்களுக்குன்னு சொல்லி, நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, ஆசை வேறு உண்மையன்றி இயேசுப்பா தவிர இந்த உலகத்தில் நமக்கு வேறு விருப்பம் எதுவா இருந்தாலும் அது ஏமாற்றத்துல முடியுமே. இந்த உலக அன்பை காட்டிலும் மேலான அன்புடையவர் இயேசு ஒருவர் தான். என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய ஏக்கம் எல்லாமே நீங்க, தன்னுடைய தேவை எல்லாமே நீங்க தான் சொல்லி ஆண்டவரை பார்த்து மனிதனின் அன்பு எல்லாம் மறைந்து போகும். அவங்க நம்பிக்கைக்குரியவங்க கிடையாது. இயேசுப்பாவை பார்த்த பன்னீர் ஒருவரை நம்பிக்கைக்குரியவர், உண்மையை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி உங்க கண்களை ஆண்டவருக்கு நேராக எடுக்கிறீங்களா? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இயேசுப்பா ஒருவேளை இல்லாம இருக்கலாம். இந்த நேரத்தை இந்த பார்த்து கொண்டிருக்கிற வேலையில இயேசு நீர் மாத்திரம் எனக்கு போதும்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட ஆசை நீங்க தான் சொல்லி அவரை பார்த்து பாடுவோமா. மேனப்பா, ஆசை வேறு உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆசை வேறு உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆதரவு உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆனந்தம் உம்மை என்று ஒன்றும் இல்லை எனக்கு, எண்ணங்களில் உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, ஆனந்தம் ஆனந்தம் உம்மை என்று ஒன்றும் இல்லை எனக்கு, என் எண்ணங்களில் உம்மை என்று யாரும் இல்லை எனக்கு, நீ மாத்திரம். கடைசியாக ஆண்டவரை பார்த்த பன்னீர் மாத்திரம் எனக்கு போதும், எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? அப்பா நீங்க இல்லாம வாழ முடியாது. பார்த்து அமேனப்பா நீங்க மாத்திரம் போதும். நீரல்லால் உலகில் யாருண்டு எனக்கு, மாயையான உலகில் நீ மாத்திரம் எனக்கு, மாறிடும் உலகில் நீர் மாத்திரம் எனக்கு, மாயையான உலகில் அமேனப்பா நீர் மாத்திரம் போதும், மாறிடும் உலகில் நீ மாத்திரம் எனக்கு. மேனப்பா நீங்க மாத்திரம் எங்களுக்கு போதும். இந்த மாயையான உலகத்துல நீங்க மாத்திரம் போதும். நாங்க பற்றி பிடிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்க துதிகளை செலுத்துகிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் அப்படின்னு சங்கீதக்காரன் பாடுறாரு. நம்ம இன்னைக்கு மட்டும் இல்லாமல் தினமும் கர்த்தரை துதிக்கணும். அடுத்ததா நம்ம ஆவலோட எதிர்பார்த்திருக்கிற ஜோதி அக்கா நாடகம். ஜோதி அக்கா, இங்கதான் சுபி வீடு இருக்கு. ஏற்கனவே ஒரு முறை அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட போய் கேட்டு பார்ப்போமா? அடிக்கடி போய் கேட்டா என்ன நினைப்பாங்க? வேணாம். வேற வழியும் இல்லை. இன்னும் 3 நாள் தான் இருக்கு.
இவங்க எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? ஒருவேளை ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஹெல்ப் கேட்டு வந்துட்டு போறாங்களோ? இந்தாங்கக்கா. ஆ வேற எதுவும் வேணுமாக்கா? என்ன லக்ஷ்மி, நிம்மதி கிடைச்சிருச்சா? கொஞ்சம் கிடைச்சிருக்கு, இன்னும் முழுசா கிடைக்கணும். என்னக்கா சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லம்மா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பாதி பணம் கிடைச்சிருச்சா என்ன? இல்லக்கா, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட டைம் கிடைச்சிருக்கு, அதான் கொஞ்சம் சமாதானம் வந்திருக்குன்னு சொன்னேன். என்னக்கா யோசிக்கிறீங்க? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் அப்புறமா பேசுறேன். என்ன தம்பி, இப்பதான் கடைக்கு வரீங்களா? ஆமாங்கா, அண்ணன் வேற இல்லையா, எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும். எல்லா வேலையும் முடிச்சிட்டு இப்பதான் வரேன். சரிப்பா. திங்ஸ்லாம் வாங்கிட்டீங்களாக்கா? ஆமாப்பா. அக்கா, அவங்க பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டாங்களா? இல்லப்பா. என்னக்கா யோசிக்கிறீங்க? இல்ல, உங்களுக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நான் சத்தம் போட்டேன்க்கா, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்கன்னு. நீங்களே சொல்லுங்க, எல்லாருக்கும் நாம உதவி பண்ண முடியுமா? நமக்கும் நிறைய தேவை இருக்குல்ல. கண்டிப்பா. நானே இப்பதான் என் பையனோட ஹாஸ்பிடல் செலவுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணேன். புரியுதுப்பா. சரி, நான் கிளம்புறேன். சரிங்க அக்கா. அக்கா, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. லக்ஷ்மி, நான் உன்கிட்ட சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுமா. இங்க பாரு, அன்னைக்கு நான் உன்கிட்ட பேசும்போது நீ கவனிக்க விரும்பல, ஆனா இப்ப கட்டாயம் நீ கவனிக்கணும். நீ நிம்மதிக்காக காத்திருக்க, ஆனா அதே நேரம் பணம் வந்தாதான் நிம்மதி வரும்னு சொல்ற. நான் சொல்றத கேளுமா. நீ சொல்றதையே உண்மைன்னு வச்சுக்குவோமே, கண்டிப்பா பணம் வந்தா நிம்மதி வரும், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பணம் போயிட்டா நிம்மதியும் கூட போயிடும்ல. அத நீ யோசிச்சு பாத்தியா? லக்ஷ்மி, எது முக்கியம் தெரியுமா? எது நம்மள விட்டு போனாலும் நிம்மதி போக கூடாது, அதுதான் முக்கியம். அதத்தான் அன்னைக்கு நான் உனக்கு சொல்ல வந்தேன், ஆனா உனக்கு கேட்க பிடிக்கல. இத பார் லக்ஷ்மி, ஆண்டவர் உனக்கு உண்மையான நிம்மதி தர விரும்புறாரு. நீ முதல்ல அத புரிஞ்சிக்கமா. நான் என்னக்கா பண்ணணும்? லக்ஷ்மி, நீ மாத்திரம் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் தேடுற நிம்மதிய இயேசு மட்டும்தான் தர முடியும். பணம், சொத்து, சுகம் கொடுக்காத நிம்மதிய இயேசுவால மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரை பத்தி உன்கிட்ட நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். இங்க பாருமா, நீ பணத்தை தேடுறத விட்டுட்டு இயேசுவை தேடு, அவரை பிடிச்சுக்க. நீ எதிர்பார்க்கிற நிம்மதி, அதுவும் நிரந்தரமான நிம்மதி உனக்கு கிடைக்கும்.
லக்ஷ்மி, ம்? உன் முகத்துல பெரிய வித்தியாசம் தெரியுதுமா. உண்மையாவா? ஆமாமா, முதல் தடவை பார்க்கும்போது உன் முகம் விரக்தியா இருந்துச்சு. இப்போ ரொம்ப பிரைட்டா இருக்கு. எல்லாம் உங்களால தான்க்கா. என்னாலயா? ஆமாக்கா, நீங்க தானே சொன்னீங்க பணம் நிம்மதி தராது, இயேசுதான் தருவார்னு. ஆ, அந்த வார்த்தை எனக்கே பேசின வார்த்தை மாதிரி இருந்துச்சுக்கா. நேத்து வீட்டுக்கு வந்து பைபிள் எடுத்து படிச்சேன். ரொம்ப நாள் கழிச்சு வாசிச்சேன்க்கா. என் மனசுக்குள்ள இருந்த பாரமே குறைஞ்சிருச்சு. நான் தேடின நிம்மதி பணம் வராமலே எனக்கு கிடைச்சிருச்சு. அதுதான் ஆண்டவருடைய மகிமை. அவர் சமாதானத்தின் தேவன். அவரை தேடுற உனக்கு எப்படி சமாதானம் தராம போவாரு? ம், இந்த சமாதானத்தை மறுபடியும் விட்டுறாதம்மா. கண்டிப்பாக்கா. உன்னோட தேவை சந்திக்கப்படவும் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன். நிச்சயமா உன் தேவை சந்திக்கப்படும். ரொம்ப சந்தோஷம்க்கா. அக்கா, நீங்க கேட்ட பணம் இதுல இருக்கு. இத வாங்கிக்கோங்க. உங்க பொண்ணு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட இல்ல வச்சு வேணாங்க, நான் பாத்துக்கிறேன். நான் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இல்ல. நேத்து நைட்டு என்னன்னே தெரியல, ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. அதனாலதான் இன்னைக்கு உடனே உங்களை பார்க்க வந்தேன். ம்? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, இவ்ளோ நாள் நான் பணத்தை தேடினேன். பணமும் வரல, நிம்மதியும் வரல. ஆனா நேத்து ஆண்டவரை தேடினேன், நிம்மதி கிடைச்சிருச்சு. இன்னைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட பணமும் கிடைச்சிருக்கு. எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. நம்மள ஆண்டவர் நடத்துற விதம் அப்படிதான் இருக்கும். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. பிரியமானவர்களே, ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எது நிம்மதி, அந்த தலைப்பில் தான் கொஞ்ச நேரம் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போது இன்றைக்கி நிம்மதியை தேடி அலைகிற பிள்ளைக, இதில் நிம்மதி கிடச்சிருமா, அதில் நிம்மதி கிடச்சிருமா அப்படின்னு பணத்தை தேடுறாங்க, ஆஸ்தியை தேடுறாங்க, பட்டத்தை தேடுறாங்க, உயர்வை தேடுறாங்க. இதுலையாவது நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் மனுஷன் இன்றைக்கி பல பிரயாசங்களை மேற்கொள்ளுகிறான். நீங்களும் கூட அப்படி தானே? எல்லாருக்குமே அதுதான் ஆசை. நம்ம எப்படியாவது ஆசீர்வாதமாக நிம்மதியாக இந்த உலகத்தில் வாழணும். அதுதான் நம்மளுடைய முழு விருப்பம், முழு ஆசை. அதுக்கு தான் நம்மளுடைய பிரயாசங்கள் எல்லாம். பாருங்கள், இப்படி தான் ஒரு குடும்பத்தார் என்ன பண்ணாங்க, நிம்மதியை தேடி தேடி எத்தனையோ இடங்களுக்கு எவ்வளோ பிரயாசங்களை பட்டும் அவங்களுக்கு சரியான போதுமான அந்த நிம்மதி கிடைக்கல. அது ஆண்டவரை அறியாத குடும்பம் அது. அதனால சொந்த முயற்சிகளை மேற்கொண்டாங்க. எத்தனையோ இடங்களுக்கு ஓடி ஓடி பார்த்து, அங்கே கிடைக்குமா நிம்மதி, இங்கே கிடைக்குமா நிம்மதி, கடலோரத்துக்கு போனால் கிடைக்குமா, அடுத்த நாட்டுக்கு போனால் கிடைக்குமா, எவ்வளோ இடங்களுக்கு போய் பார்த்தாங்க. போகிற நேரம் சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். போயிட்டு வந்த அந்த நிம்மதி அவங்களுக்கு இருக்காது. இதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் ஒரு சகோதரனை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ சகோதரன் இடத்துல அவங்க பேசினாங்க, நான் பணத்தை சம்பாரித்து பார்த்தேன், நிம்மதி கிடைக்கல. நான் ஆஸ்தியை சம்பாரித்து பார்த்தேன், அது நிம்மதி கிடைக்கல. எனக்கு நிம்மதியே எங்கேயும் கிடைச்ச மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னோட நண்பரோடு கூட பகிர்ந்து கொண்டார். ஆஹா, அப்படியா சொல்கிற, வா நான் உனக்கு சொல்லித்தரேன். அந்த காரியத்தில் நீ ஈடுபட்டேன்னா உனக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக அவங்க சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து குடிக்கிறதுக்கு பழக்கி விட்டுட்டார். இவர் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. குடிக்க ஆரம்பித்த உடனே மனைவி கிட்ட, பிள்ளைகள்கிட்ட, வீட்டில் வந்து ஒரே சண்டை தான்.
இவர் நிம்மதியை தேடினாரு, நிம்மதி இன்னும் கொஞ்சம் இழக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் போயிட்டாரு, தள்ளப்பட்டுட்டாரு. இவர் குடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வியாதிக்குள்ளே தள்ளப்பட்டார். வியாதி நேரம் வந்து விட்டது. அவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அப்போ இந்த குழந்தைகளாக சேர்ந்து ஒரு நாள் விளையாண்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ இந்த குழந்தைகள் விளையாண்டு கொண்டு இருக்கும்போது ஒரு நாள் கிறிஸ்தவ பிள்ளைகளாக சண்டே கிளாஸ்க்கு போகணும்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியல. சண்டே கிளாஸ் அது என்ன கிளாஸ் அப்படிங்கும்போது அங்கே பாட்டு சொல்லி கொடுப்பாங்க, கதை சொல்லி கொடுப்பாங்க. உனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது எனக்கு இது தெரியாது அப்படிங்கும்போது அப்போ அந்த பொண்ணு நான் வரலாமா அப்படின்னு கேட்குறான். நீவும் வரலாமே அப்படின்னு சொல்லி அந்த சண்டே கிளாஸுக்கு போகிறான். சர்ச்சுக்குள்ளே போகும்போது சண்டே கிளாஸ் நடத்துகிற அக்கா கேட்டாங்க, உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவில் யார் சண்டை போடுவாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போ கேட்ட உடனே இந்த பொண்ணு எழும்பி நின்று முன்னாலே பின்னாலே பார்க்குறா. கொஞ்சம் பேர் கை தூக்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு தானும் கையை தூக்கிக்கிட்டு எங்கள் வீட்லேயே சண்டை போடுவாங்க அப்படின்னு அழுறா. அழுத உடனே அப்போ அந்த அக்கா கேட்டாங்க, ஏம்மா சண்டை போடுறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்லுது, அப்பா குடிப்பாங்க, எங்கள் வீட்டில் வருவாங்க, எங்களுக்கு நிம்மதியே இருக்காது, நானும் அம்மாவும் பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை நாளைக்கு இப்படி பயந்து வாழ்வது? கண்ணீரோட அழுகையோட அந்த பிஞ்சு உள்ளத்திலிருந்து அவ்வளோ பாரத்தை சுமந்து கொண்டு அந்த சண்டே கிளாஸ் நடத்துகிற அக்காவிடத்தில் அவள் சொன்னான், எனக்கு நிம்மதி இல்லை, அம்மாவுக்கு நிம்மதி இல்லை, எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, எங்கள் அப்பா குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அதனால 2 நாளைக்கு முன்னால் கூட வயிறு வலிக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தோம். டாக்டர் சொன்னாங்க, ஒரு குடி பழக்கத்தை நீங்கள் விடணும், ஏன்னா குடிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் குடிச்சிங்கன்னா உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணி குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்கிறாங்க. எங்கள் அப்பா பெட்டில் இருக்கிறாங்க. எங்கள் குடும்பமே சோகத்துக்குள்ளே நிம்மதி இழந்து போயிருக்குது. எங்கள் அப்பா குடிப்பழக்கம் மாறுமா அப்படின்னு கேட்டா. அப்பா அந்த சண்டே கிளாஸ் அக்கா சொன்னாங்க, ஏசப்பான்னு ஒரு அப்பா இருக்காங்க, அவர் தான் நம்மளை எல்லாம் படைச்ச அப்பா, அந்த அப்பா தான் நமக்கு நிம்மதியை கொடுக்கணும், அந்த அப்பா தான் இந்த குடிப்பழக்கத்தை மாற்றணும், அந்த அப்பா தான் நமக்கு ஒரு வாழ வைக்கிற ஆண்டவர் இயேசு அப்படின்னு சொல்லி அந்த சண்டே கிளாஸ் அக்கா அந்த குழந்தைகிட்ட சொன்னாங்க. அப்போது அந்த குழந்தை அந்த அக்காவை பார்த்து கேட்குறாங்க, ஏசப்பா கிட்ட எங்கள் அப்பா குடிப்பழக்கத்தை மாற்றுவாரா, அவர்கிட்ட ஜெபம் பண்ணுனா எங்கள் அப்பாவோட குடிப்பழக்கம் மாறுமா, வியாதி மாறுமான்னு கேட்டாங்க. கட்டாயம் மாறும், அந்த வியாதி மாறும், அந்த சமாதானத்தை ஏசப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த சண்டே கிளாஸ் அக்கா. அப்போ அந்த வார்த்தைகளை கேட்டுட்டு வீட்டுக்கு போனான். தன் தாய் இடத்துல சொன்னான், ஏசப்பா நம்ம அப்பா குடிப்பழக்கத்தை மாற்றுவாங்களாம், நமக்கு நிம்மதியை கொடுப்பாங்களாம், நான் ஜெபம் பண்ண போகிறேன், இன்றைக்கிருந்து நான் ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்தை அவள் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தன் தகப்பனுக்காக ஜெபித்து கொண்டே வந்தாள். ஒரு நாள் அவங்க அப்பா வீட்டில் படுத்திருக்கும்போது மரண படுக்கை ஆயிட்டார். படுத்திருக்கும்போது அந்த மகா தகப்பன் இடத்துல வாரான். தகப்பன் அப்படியே பார்க்குறான். அவரால் ஒன்றும் முடியல, ஒன்றும் செய்ய முடியல, மரண படுக்கையில் படுத்திருக்காரு. அப்போ அந்த மக தகப்பனை பார்த்து கேட்குறா, அப்பா இத்தனை வருஷம் நான் வாழ்ந்ததில் நான் ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்டதும் இல்லை, நீங்கள் வாங்கி கொடுத்ததும் இல்லை, இப்போ எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த தகப்பை சொன்னார், இல்லை மகளே, இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக வாழும்போதே உன்னோட ஆசையை நான் எதுவுமே நிறைவேற்றலை, இப்போது டாக்டர் சொல்லிட்டாங்க நீ செத்து போயிடுவ அப்படின்னுட்டு. அப்போது நான் இனிமேல் சாக கிடக்கிற இந்த படுக்கையில் இருக்கிற இந்த நேரத்தில் உன்னோட ஆசையை நான் என்ன நிறைவேற்ற முடியும்னு நீ நினைக்கிற, என்னால் நிறைவேற்ற முடியாதுமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த மக சொன்னாங்க, அப்பா இந்த சூழ்நிலையிலும் என் ஆசையை நிறைவேற்ற உங்களால் முடியும், நான் சொல்லுவதை கேட்பீங்களா அப்படின்னு கேட்டான். அப்போது உடனே தகப்பன் சொன்னார், நீ சொல்லுமா. அவள் சொன்னா, இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர், இந்த நிம்மதியை கொடுக்கிறவர் இயேசு தான். இந்த நேரத்தில் இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு நிம்மதி தாங்க, எனக்கு இந்த பாவ பழக்கத்துலேருந்து இந்த குடி பழக்கத்துலேருந்து விடுதலை தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவரை பார்த்து கேளுங்கப்பா. ஆண்டவர் இடத்துல நீங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டிங்கன்னா அந்த மெய்யான நிம்மதி, அந்த மெய்யான சமாதானம்
உங்கள் இருதயத்தை நிரப்புமாப்பா. இந்த ஆசையை என்னோட ஆசை, இதையே நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னான். உன் ஆசைக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன், கடைசி நிமிஷத்தில் இந்த ஆசையை நான் நிறைவேற்றுவேன் மகளே அப்படின்னு சொல்லி எந்திரிக்க ஆரம்பித்தார். முழங்கால் படிக்கிட்டார். படுக்கையில் எலும்பி கைத்தாங்களோடு கூட இந்த தகப்பனை முழங்கால் படியிட வச்சாங்க. அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஏசப்பா, இந்த கடைசி நேரத்தில் நான் வந்திருக்கிறேன், இப்போவாது எனக்கு அந்த நிம்மதியை தாங்க, அந்த நிம்மதி எனக்கு வேணும் அப்பா, உங்கள் ராஜ்யத்துக்குள்ளே நான் வரணும். அவர் மனம் திறந்து வாய் திறந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார். ஒரு இனம் புரியாத, இதுவரைக்கும் அனுபவிக்காத, இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளாத ஒரு தெய்வீக அமைதி, ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு தெய்வீக நிம்மதி அவர் இருதயத்தை நிரப்ப ஆரம்பித்தது. 3 பேர் முழங்கால் படியிட்டாங்க, ஆண்டவரை துதித்தாங்க. இந்த நிம்மதியை கொடுத்த இயேசுவுக்கு நன்றின்னு சொன்னாங்க. எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. அந்த தகப்பனார் தாயை கூப்பிட்டாரு, பிள்ளையை கூப்பிட்டாரு. நீ சொன்ன அந்த நிம்மதியான இயேசு எனக்கு அந்த நிம்மதியை கொடுத்துருக்கிறாருமா. ஒரு நல்ல சந்தோஷம், ஒரு நல்ல நிம்மதி என் இருதயத்தை நிரப்பி இருக்கிறத நான் உணர்கிறேன்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் கூட எத்தனையோ விதத்தில் எவ்வளோ காரியங்கள் நிம்மதி இழந்து போய் இருக்கிறீங்கள. இன்றைக்கி உங்களுக்கு தான் நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். முதலாவது, பணம், பட்டம், பதவி, ஆஸ்தி, அந்தஸ்து, உலக செல்வங்கள், உறவுகள் எதுவுமே நிம்மதியை கொடுக்காது. இதையெல்லாம் நம்பி போய் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்கள. இன்றைக்கி உங்களுக்காக தான் ஜெபிக்க போகிறாங்க. சகோதரி ஜெபிப்பாங்க, நீங்களும் ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த வேலையிலும் இந்த இனிய இல்லற நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவரே அப்பா, எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் பொறுப்பெடுப்பீர் ஆகராஜா. இந்த உலக ஆஸ்தி ஆண்டவரே அப்பா, உலக செல்வங்களான பணம் ஆண்டவரே, இன்னும் பதவி, மேன்மை, உறவுகள் எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவரே சப்பா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து யாரெல்லாம் ஏமாந்த ஒரு நிலைமையில் இந்த நாளிலே காணப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சப்பா, உங்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை என் ஆண்டவர் இந்த நாளில் நீங்கள் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இதையெல்லாம் நம்பி ஏமாந்து நிற்கிறேனேன்னு சொல்லி ஆண்டவரே உள்ளத்தில் அங்கலாய்ப்போடு காணப்படுகிற ஒவ்வொருவரையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. அவங்கள ஆண்டவரே நீங்கள் சரிப்படுத்தணும் ஆண்டவரே அப்பா. விழுந்து போன அந்த தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து என் ஆண்டவர் அதை சீர்படுத்தி ஆண்டவரே நீங்கள் அதை நிலை நிறுத்தினீரே ஆண்டவரே அப்பா. அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் நீங்க. இப்பொழுதும் கூட இந்த மாதிரி ஏமாந்த நிலைமையில வருத்தத்தோடு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு அன்பு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் என் ஆண்டவர் தூக்கி நிறுத்தும்படிக்கு உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. என் ஆண்டவர் அந்த குடும்பங்களை எல்லாம் நீங்க பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரும் தன்னுடைய நம்பிக்கையை உங்க மீது வைக்கக்கூடிய அந்த கிருபையை என் ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி. அடுத்தபடியாக நம்ம எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, உலக ஆசைகளை, இச்சைகளை காட்டி இதில் ஒரு சந்தோஷம், நிம்மதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதாவது போலித்தனமான ஆசைகள், போலித்தனமான அற்ப ஆசைகளை காட்டி சாத்தான் தந்திரமாக கிரியை செய்து பாவ வலைக்குள்ளே சிக்க வைத்து நான் நிம்மதியை தருவது போல காணப்பட்டு அவங்க நம்பி ஏமாந்து போய் இன்றைக்கி நிம்மதி இழந்து வாழ்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும், இந்த தந்திர திட்டங்கள் பலிக்காமல் போகணும். உண்மையான நிம்மதியை கொடுக்கிறவர் இயேசு, அதை அறியணும். அப்படிப்பட்ட கிரியைகள் அழிக்கப்படுவதற்காக ஆண்டவரோட கரத்தில் ஒப்பு கொடுத்து சகோதரியோடு இணைந்து ஜெபிப்போம். இசப்பா, பலவிதமான ஆசை இச்சைகளில் சிக்குண்ட இந்த ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, தேவையில்லாத ஆசைகளை உண்டு பண்ணி ஜனங்களை வழி விலக பண்ணுகிற பொல்லாத சத்ரு அழிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசை இச்சைக்குள்ளாக ஜனங்களை கொண்டு போகிறதான பண ஆசையின் கிரியைகள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். இசப்பா, தவறான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதான எல்லா உறவுகளும் இயேசுவின் நாமத்தினால நீங்கி போகும்படி ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, தவறான பழக்கத்துக்குள்ள அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதான பொல்லாத மனுஷர்களுடைய பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால
நாமத்தினால் அப்புறப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தகப்பனே உம்முடைய வல்லமை உங்கள் குடும்பங்களில் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய ஆளுகை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா தவறான பழக்கங்களும் இயேசுவின் நாமத்தினால மாறி போகும்படி ஜெபிக்கிறோம். அவங்க குடும்பத்தில் கிரியை செய்கிறதான சத்ருவின் போராட்டங்கள் நஸ்ரீனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேண்டாத பழக்கத்திலிருந்து விடுபட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே உங்கள் வல்லமை ஒவ்வொருவரையும் தொட்டு விடுதலை ஆக்குகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. ஆண்டவரே உத்தமமாக உங்கள் வழியை பின்பற்றி நடக்கும்படி உங்கள் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் கொடுங்க இசப்பா. வசனம் சொல்லுகிறதே உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான்னு சொல்லுகிறதே இசப்பா. உங்கள் வழியை பின்பற்றி வாழும்படி பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம். நீங்கள் போதித்து நடத்துங்க. எந்தெந்த வேலைகளில் எப்படி எப்படி நடக்கணும்னு ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் கைட் பண்ணுங்கப்பா, கற்றுக் கொடுங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் இருந்து நடத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம் இசப்பா. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்ற வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் துணை நின்று உடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இதை பார்க்கிற அத்தனை பிள்ளைகளையும் கர்த்தர் அப்படி நடத்தும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடுத்தபடியாக இந்த உலகத்தில் எங்கு போனாலும் எந்த காரியங்களை அனுபவித்தாலும் எவ்வளோ பணத்தை செலவழித்தாலும் நிம்மதியை தருகிறவர் இயேசு மட்டும்தான். அந்த நிம்மதியை கொடுக்கிற ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் தன்னுடைய உள்ளத்தில் அவங்க அந்த உண்மையான உணர்வை பெற்றுக்கொள்ளவும் இந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்காக சகோதரியோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக தகப்பனே, இவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே, இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, நிம்மதியை தேடி அலைகிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உமது இரத்த கோட்டைகளை வைக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காடுகளை, மலை நாடுகளை, ஆண்டவரே கடற்கரையில் வெளிநாடுகளை கர்த்தாவே சென்று நாம் தனிமையால் இருந்தால் நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி அலைந்து தீர மக்கள் ஒரு கூட்டம் உண்டு தகப்பனே. பொழுதுபோக்குகளுக்கு அடிமையான பிள்ளைகள் உண்டு அப்பா. பொழுதுபோக்கு ஆண்டவரே சாதனங்களை பயன்படுத்துகிற பிள்ளைகள் அநேகர் உண்டு அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாவரும் கர்த்தாவே மனம் திரும்பணும் ஆண்டவரே. இன்னும் போதைப் பொருட்கள் அடிமையான பிள்ளைகள் உண்டு ராஜா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் தொடுவீராக ஆண்டவரே. இந்த நாளில் கூட தகப்பனே உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இவர்களுக்கு நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. நிம்மதியை கொடுக்கிறவர் ஆண்டவரே, அமைதியை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்கிற அறிவை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த நாளில் கூட தகப்பனே, யாரெல்லாம் கர்த்தாவே அமைதி வேண்டும், நிம்மதி வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே யாரை நோக்கி பார்க்கணும் என்று சொல்லி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே தேவன் ஆண்டவரே, அவர் நிம்மதி கொடுக்கிறவர் என்பதை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை கேட்கிற எல்லா அமைதியும் நிம்மதியும் கொடுப்பார் என்று சொல்லி எல்லாரும் விசுவாசிக்கத்தக்க அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தையும் உற்சாகமான ஆவியும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஊற்றுவீராக. இந்த நாளில் கூட தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தங்களுக்கு அமைதி வேண்டும், சமாதானம் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரும் கொடுக்க முடியாத, எடுக்க முடியாத சமாதானத்தை, சந்தோஷத்தை இயேசு கிறிஸ்து ஒருவர் தாமே கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டவரே நீர் ஒருவரே இதை கொடுக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. இந்த நாட்டில் ஆண்டவரே, இந்த தேசத்திலேயே ஆண்டவரே ஒவ்வொருவரும் மனம் திரும்பி என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாக வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அருமை இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தோத்திரப்பா, தோத்திரப்பா. எங்கள் ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இணைஞ்சு ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிச்ச காரியத்துல கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை கட்டளையிடுவார். விசுவாசத்தோட அற்புதங்களை எடுப்பாருங்க. அடுத்ததா சகோதரன் மோகன் சிலாசஸ் அவர்கள் குடும்பங்களுக்காக கொடுத்த ஒரு தேவ செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேலே மிகவும் அன்பும் அக்கறையும் உள்ள தேவனாக இருக்கிறதுனால இன்றைக்கு அவர் உங்களோடு பேசுகிறார். ஏன் தெரியுமா? நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீங்க. ஏதோ ஒரு காரியம் பாரமாய் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கிறாரு. அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி பாரம், இந்த மாதிரி நெருக்கம்?
இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய மனதில் ஒரு துக்கம் பாரத்தை சுமந்து கொண்டு வேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது உங்களை புரிந்து கொண்ட, உங்களை விளங்கி கொண்ட, உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் வந்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன தெரியுமா? வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, என் மகனே, என் மகளே, வருத்தப்பட்ட பாரம் சுமந்து கொண்டிருக்கிறல்ல, என்னிடத்தில் வா, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கம் unto me, I will give you rest. அந்த பாரத்தை நான் எடுத்துருவேன், அந்த துக்கத்தை நான் நீக்கிடுவேன். உனக்கு பாரமாக இருந்து அழித்து கொண்டு இருக்கிறதல்லவா, அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டாக்கி உனக்குள்ளே ஒரு சமாதானம், ஆத்ம அமைதி, ஒரு நிம்மதி, மன மகிழ்ச்சி, அதான் இளைப்பாறுதல், அதை தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவனுடைய ஒரு வார்த்தை. மத்தேயு 11:28 அது எழுதப்பட்டிருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வருத்தத்தில், இந்த பாரத்தில் பலவிதமான பாரம் இருக்கிறது. பாவம் அது ஒரு பாரம், மனிதனை அழுத்தக்கூடிய ஒரு பாரம். இந்த பாவத்தின் பாரத்தை சுமந்து சுமந்து நான் இளைத்து போனேன், என் மனசாட்சியே என்னை குற்றப்படுத்துது, இந்த பாவத்திலேருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? பாவத்தையும் விட முடியல, நிம்மதியாகவும் இருக்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனையில் பாவத்தின் பாரத்தை சுமந்து வேதனையில் இருக்கிற மக்கள் அநேகர். இன்னொரு பக்கம் சரீரத்தில் நோயினால் தாக்கப்பட்டு அதனால் உண்டான மனபாரம், எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும், நான் என்ன பாவம் செய்துட்டேன், இப்படியெல்லாம் மனதில் பலவிதமான கேள்விகளோட எனக்கு ஏன் இப்படி ஒரு வியாதி வரணும், அது மருந்துகள் வேலை செய்ய மாட்டேங்குது, சுகமாகிறது கஷ்டம்னு வர சொல்கிறாங்க, பணம்லாம் வீணாகுது, ஒரு பாரமாய் உள்ளத்தை அழுத்தி கொண்டு இருக்கிறது. சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், அது மனதிலே பாரமாய் அழித்து கொண்டிருக்கிற காரியம் ஒரு பக்கம். ஒருவேளை கடன் பாரம், அது கூட பாரம், கடன் பாரம், அது ஒரு பாரமாய் நம்ம அழுத்துக்கிறாரு. ஐயோ, என்னை கடன் கொடுத்தவங்க வந்து வீட்டு வாசலில் நின்று கேவலப்படுத்துகிறாங்களே, வந்து அவமானப்படுத்துகிறாங்களே, என் சம்பாத்தியமெல்லாம் வட்டிக்கே கொடுத்து 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 அப்படியே மனம் சோர்ந்து போய்விட்டது. கடன் பாரம் அப்படியே அழுத்துகிறாரு. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா, யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? நம்முடைய இருதய மனிதர்களை தேடுகிறாரு, உதவியை தேடுகிறாரு. எனக்கு அன்பானவர்களே, பாரம் சுமந்து இழைத்து போன நிலைமையில் யாருமே இல்லையே நீ கலங்கி நிற்கிறீங்களா? இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், என்னிடத்திலே வா, உன் பாரத்தை என்னிடத்தில் சொல். நம்முடைய பாரத்தை மாற்றி நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்க இயேசு சிலுவையிலே மரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையிலே அவர் சுமந்து கொண்டு போனார். உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்க தன்னையே சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டவர் இயேசு. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இயேசுவே, என் பாவத்தின் பாரம், வியாதி, வேதனை, சாபம், கவலை, கண்ணீர், நெருக்கம், பாரத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் பாதபடியில் நான் வந்து என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால் போதும். அவருடைய கரம் உங்களை தொடும், உங்களை அணைத்து கொள்ளும். பாவத்தின் பாரம், வியாதியின் பாரம், வருத்தத்தின் பாரம் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு இளைப்பாறுதல், சந்தோஷம், சமாதானத்தை ஆண்டவர் தருவார். சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்களுடைய சிறப்பு ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இன்று நிச்சயமாக உங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு விருப்பம் என்னென்னா, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணுமே, நான் நிம்மதியாக வாழணுமேன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்க நீங்கள் கூட சொல்லலாம், ஏதோ வேலைக்கு போகிறேன், ஏதோ குடும்ப வாழ்க்கையை நடத்துகிறேன், ஏதோ பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனால் ஒரு முழுமையான நிம்மதி, ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு ஆசீர்வாதத்தை நான் பார்க்க முடியல
அப்படிப்பட்ட நிலைமையில கூட இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அருமையானவர்களே, ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க முடியும். ஒரு கவலை வந்துருச்சுன்னா உடனே நம்முடைய நிம்மதி குறைந்து போகுது, சமாதானம் குறைந்து போகுது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது 7வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்களாக காத்துக்கொள்ளும் என்று ஆண்டோடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரே சொல்லிட்டாங்க, எதுக்கும் கவலைப்படாது. என்ன செய்யணும்? ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அதுதான் நம்ம செய்ய வேண்டிய காரியம். ஏதோ ஆண்டவரே எனக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆகினால் நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்காதபடி, அப்படி சொல்லாதபடி ஆண்டுடைய சமத்தில் விசுவாசத்தோடு, ஆண்டவரே இம்மட்டும் என் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க, இம்மட்டும் ஆண்டவரே இந்த பாடு போராட்ட பிரச்சனைக்கு மாற்றி நீங்கள் வழிநடத்தி வந்திருக்கிறீங்க, இம்மட்டும் எத்தனையோ பலவீனம் வந்தது, மரண கட்டுகள் கூட வந்தது ஆண்டவரே, அந்த வேளையை நீ பலப்படுத்தின கர்த்தர் நீங்கள் பலப்படுத்த போகிறீங்க, மை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த பாதையில் எத்தனையோ தடைகள் வந்தது, இப்பொழுது இந்த தடையை மாற்ற வல்லவர் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, உங்களை ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பங்கள் வேண்டும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது கர்த்தர் தான் நிம்மதியை, கர்த்தர் தான் அந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்க முடியும். சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம், பண வசதி படுத்தியவங்களுக்கெல்லாம் என்ன கவலை, அவங்களுக்கெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை, அவங்களுக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை, வசதி இருந்துட்டால் போதும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை நிம்மதியை கிடைச்சிடும். அருமையான இன்றைக்கி கூட உங்கள் மத்தியில் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலத்தில், அதாவது என் திருமணம் முடிந்த நாட்களில், என் கணவர் சகோதரர் அப்பா அதை ரட்சிக்கப்படாத நாட்களில் எல்லாம் இருந்தது. எனக்கு எல்லா வசதி இருந்தது, பணம் இருந்தது, ஆசைகள் இருந்தது, சொத்துக்கள் இருந்தது, உறவினர் குடும்பத்தினர் எல்லாரோடையும் ஒரு குறைவும் இல்லை. ஆனால் என் கணவர் சகோதரர் அப்பாத்தர் அந்த நாட்டில், திருமணம் இந்த நாட்டில் ரட்சிக்கப்படாத நிமித்தமாக என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. ஏன் தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில், குடும்பத்தில் இயேசு தலைவராக இல்லை, குடும்பம் ரட்சிக்கப்படலை. அதனால் எனக்குள்ள ஒரு காரியத்தை செய்யணும்னு நான் தீர்மானிக்கும் பொழுது அவங்க கர்த்தர்கள் இல்லாத நிமித்தமாய் நாங்கள் இருவருமாய் ஒரு காரியத்துக்காக ஜெபித்து தீர்மானம் எடுக்க முடியாத ஒரு நிலைமை. குடும்ப காரியம், பிள்ளையுடைய காரியம் எல்லாவற்றிலும் பாருங்கள், இணைந்து கணவனும் மனைவியுமாய் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து தீர்மானம் எடுக்க முடியாத நிமித்தமாய் அவங்க ஒரு கருத்தை சொல்லுவாங்க, நான் ஒரு கருத்தை சொல்வேன். ரெண்டு பேருமாய் விட்டு கொடுத்து தெய்வ சமூகத்தை, தெய்வ சித்தம் நிறைவேற்றப்படட்டும், ஆண்டுடைய வழிநடத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம செயல்படுவோன்ற அனுபவம் இல்லை. ஏன்னு சொன்னால் குடும்பத்தில் தலைவர் இயேசுவாய் இல்லை, என் குடும்பம் ரட்சிக்கப்படாத நிமித்தமாய் அப்படிப்பட்ட ஒரு சூழலை காணப்பட்டது. திருமணம் முடிந்து 7 ஆண்டுகள் கழித்து தான் அந்த ரட்சிப்பு வந்தது. ஆனால் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பத்தை வேண்டுதல் ஏறெடுக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியான கிருபை பாராட்டினாங்க. அந்த விண்ணப்பம் வேண்டதுனால கர்த்தர் கிருபையாய் குடும்பத்தில் ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டாங்க. என் கணவர் 7 ஆண்டுகளுக்கு அப்புறம் கணவர் சகோதரர் அப்பாத்தரை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்ட நாள் முதல் ஆண்டவருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்யும்படியாய் அநேகருக்கு ஆறுதலாய் ஆசீர்வாதமாக கர்த்தர் வைத்தாங்க. உண்மைக்குமே ஒருவேளை இன்றைக்கி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? ஆண்டவருடைய சமத்தை எந்த காரியம் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கலையோ அதை ஆண்டவருடைய சமத்தில் சொல்லி, ஆண்டவரே நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், அந்த காரியத்தை உங்கள் கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பம் பண்ணுங்கள். ஊழியத்தின் பாதையில் நடந்த சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். பாளையங்கோட்டையில் நல்ல ஒரு பெரிய கோடீஸ்வரர் குடும்பம், அவங்க கிறிஸ்தவங்க தான். ஆலயத்துக்கெல்லாம் ஒழுங்காக ஞாயிற்றுக்கிழமை தோறும் போவாங்க. ஆலயத்துக்கு எவ்வளோ செய்யணுமோ எல்லாவற்றையும், எவ்வளோ காணிக்க, எவ்வளோ தூரம் ஆலயத்துக்கு என்னெல்லாம் வாங்கி கொடு எல்லாம் செய்வாங்க. ஒரு நாள் கடந்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக அவங்க குடும்பமாக ஜெபிக்கும்படியாக வந்தாங்க. அப்போ
அந்த சகோதரன் சொன்ன ஒரு காரியம் எங்களை பார்த்து சொன்னாங்க. எனக்கு எல்லாம் இருக்கு. ஏன்னா அவங்கள பற்றி எல்லாருக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். நல்ல வசதி, நல்ல கோடீஸ்வரர், நல்ல சம்பாத்தியம், எவ்வளவோ தொழில் வியாபாரம் எல்லாம் இருக்குது தெரியும். ஆனால் அந்த சகோதரன் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நிம்மதி இல்லை. நான் நிம்மதியாக தூங்கின நாள் கிடையாது. மாத்திரை எடுத்தேன், இப்போ தூக்க மாத்திரை எடுத்தும் கூட என்னால் இரவில் தூங்க முடியலை. நான் தொழில் வியாபாரம் பண்ணனாலும் சரி, இதில் தான் ஒரு நிம்மதி இல்லை அப்படி சொல்லி தோட்டம், பல வகையான தோட்டம், நிலம் வாங்கி தோட்டங்கள், மாந்தோட்டம், தென்னை மரம், கொய்யா, எல்லா பல வகைகளும் நிறைந்த தோட்டமாக நான் உண்டாக்க ஆரம்பித்தேன். அதுவும் பாருங்கள், ஒரு 1-2 ஆண்டுகள் தான், ஓராண்டு 2 ஆண்டு கழித்த அந்த தோட்டங்கள்லாம் நல்லா வரும் பொழுது கொஞ்சம் சந்தோஷம். அப்புறம் அந்த நிம்மதி போயிடுச்சு. என் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை. என்னெல்லாமோ எங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய தொழில் ஆரம்பித்தேன், நிம்மதியே எனக்கு இல்லை. ஆகினால தான் இன்றைக்கி உங்களை நாங்கள் குடும்பமாக பார்க்க வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவளே, அந்த நாளில் அந்த குடும்பத்தாருக்கு சொன்னபடியான சொன்ன வார்த்தை இதுதான். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்து விடுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு தான் நிம்மதி தர முடியும். அப்போ அந்த சகோதரன் குடும்பம் என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் ஒழுங்காக ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், அதிலும் ஒரு முழுமையான நிம்மதியை நான் பார்க்க முடியலை அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ சொன்ன ஒரு காரியம், உங்கள் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு மெய்யான தேவன். அந்த தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிரப்பப்படுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையை முழுமையாக உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, நீங்கள் வந்தால் தான் சந்தோஷம், நீங்கள் வந்தால் தான் நிம்மதி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ ஆண்டவர் கூட நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து செபிங்க. அந்த நாட்களில் சொல்லி அனுப்பணும். அதெல்லாம் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு ஆண்டவருடைய சமூகத்தில் பாருங்கள் ஒரு பெரிய நிம்மதி. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து திரும்பவுமாய் பார்க்க வந்தாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம், இப்போ நான் அந்த வேதம் வாசிக்கிற நிமித்தமாய், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறது நிமித்தமாய் அப்பப்போ எனக்கு ஒரு நிம்மதி, ஒரு சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னோம், இது மாத்திரமல்ல, ஆண்டவர் தான் மெய்யான தேவன். அந்த இயேசுவுடைய அன்பை குறித்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு பெரிய சமாதானத்தை, நிம்மதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி சொல்லி ஊழியம் செய்யும்படியாய் அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொல்ல ஆரம்பித்தோம். இந்த நாட்களில் பாருங்கள், கர்த்தருடைய நாம மகிமைக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வோம், எங்கள் கூடயும் வருவாங்க, கிராமங்களுக்கு வர்றாங்க, ஊழியங்களில் கலந்து கொள்ளுகிறாங்க, அபிஷேகத்தை பெற்று இன்றைக்கி ஆண்டோடைய அன்பை மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்துட்டாங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை இன்றைக்கி அநேகருக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறாங்க. இன்றைக்கு அருமையானவளை, ஆண்டோடைய சமூகத்தில் நிம்மதியே இல்லைன்னு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாங்க, உங்கள் மனதில் ஒருவேளை பணம் இருந்தால் நிம்மதி, வசதி இருந்தால் நிம்மதி, சொத்துக்கள் இருந்தால் நிம்மதி, கை நிறைய சம்பாத்தியம் இருந்தால் நிம்மதி அப்படின்ற எண்ணம் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்க. பாடு போராட்டத்துக்கு மத்தியிலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லுகிற அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே இவைகளுக்கு மத்தியில் நீங்கள் ஒருத்தர் தான் எனக்கு நிம்மதியை கொடுக்க முடியும், அந்த நிம்மதியை தாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முழுமையாக ஆண்டவருக்குள்ளாக வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. ஆண்டவர் வழிநடத்தலுக்காய் காத்துருங்க. ஆண்டவருடைய சொல்லுங்கள், ஆண்டவர் உங்கள் ஆளுகை மாத்திரம் போதும், உங்கள் வழிநடத்தல் போதும், உங்கள் ஆலோசனை போதும், நீங்கள் முழுமையாக என்னையும் குடும்பத்தை பொறுப்படுத்திக்கணும்னு சொல்லி அர்ப்பணிங்க. நிம்மதி தருகிற இயேசு உங்களுக்கு எல்லாவற்றும் ஒரு நிம்மதியை கொடுத்து கர்த்தர் வழிநடத்துவாங்க. அந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையே, நிம்மதியாக நான் தூங்க முடியலை, நிம்மதியாக சாப்பிட முடியலை, நிம்மதியாக உத்தியோகத்துக்கு கூட போக முடியலை, நிம்மதியாக வீட்டில் வாழ முடியலன்ற நிலைமையில் ஆண்டவரே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தாவை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் ஒருவர் தான் நிம்மதியை கொடுக்க முடியும் ஐயா. அந்த ஆளுகை, அந்த அபிஷேகம்
என்னோடு கூட இருந்து சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்குவதாக. நிம்மதி தர இயேசுடைய ஆலயக்குள்ளாய் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாளிலும் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ள வாங்க, இயேசுவே என் குடும்பத்தை நிம்மதி தாருங்கன்னு சொல்லி யார் யார் உண்மை நோக்கி கூப்பிட்டு ஜெபிக்கிறாங்களோ அவங்களை கர்த்தாவே தகப்பன் நிம்மதியை கொடுத்து நீங்கள் ஆளுகை செய்து உங்கள் நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என் கர்த்தர் அப்படியே பொறுப்படுத்திக் கொண்ட தயவுக்காய் நன்றி. மெய்யாகவே கர்த்தர் நிம்மதியை கொடுத்தார். இயேசுதான் நிம்மதி என்பதை ஆண்டவரே ஒவ்வொரு அறிந்து கொள்ளும்படியான ஒரு வல்லமை இறங்கி வருகிறபடியால் நன்றி. அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை ஆண்டவர் இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒரு மீது இறங்கி வருகிறபடியால் நன்றி. கர்த்தாவே உடைய நாம மைமைப்படும்படியாய் அனைவரும் உங்கள் ஆளுக்கள் ஒப்பு கொடுக்கிறேன். நிம்மதி தர கர்த்தருடைய ஆவியான ஆளுகை செய்யுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளையும் நாளை மறுநாளும் ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.